ஒரு ஒரு மண்ணில் உட்காடுறோம், தியானம் பண்ணுறான்னா அங்கே உயர்ந்த ஞானி உட்காந்துருப்பான். அந்த மண்ணில் அவன் தியானம் பண்ணியிருப்பான். அவனோட அலைவரிசை உனக்கு வரும். அந்த இடத்துக்குள்ளே என்னென்னலாம் நிகழ்வுமோ தியானத்துக்குள்ளே அதெல்லாம் உனக்கு காட்டப்படும். ஆனால் ஒன்றே உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நீ முடிவுக்கு ஆகக்கூடாது. அதை நீ பொறுத்து இருந்து ஆய்வு பண்ணி அந்த மாதிரி விஷயத்த நீ பெற வரைக்கும் காத்திருக்கும். இது இங்கே நிறையா நிகழ மாட்டேது. அப்போ அவங்களுக்குள்ள என்னன்னா, நீங்கள் இந்த வாக்கு சொல்கிறவங்க, இந்த ஊரில் சாமி ஆடுறவங்க, தனக்கு ஒரு காட்சி தெரியும்னு சொல்கிறவங்கெல்லாம் அவங்கெல்லாம் முழுமையடையாமே போயிடுவாங்க. புரியுதுங்களா? ஞானி அப்படின்னா என்னன்னா, முழுசா ஒருத்தன் அப்படி தியானத்துக்குள்ளேருந்து வரணும். அது வரைக்கும் காத்து இருக்கணும். ரொம்ப மெயின் தியானத்தில் ரொம்ப மெயின் என்னன்னா, ஆரம்பத்துக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சக்தியெல்லாம் வரும். அப்போ கூட வேலை செய்யக்கூடாது. அந்த தியாகங்கிறது அதுதான். அது தள்ளும் நம்மளை பிடிச்சி, பல வேலைகளை காட்டும், பல விஷயங்கள்லாம் காட்டும். ஆனால் அப்போ எல்லாம் போகக்கூடாது. அப்படியே காத்து இருக்கணும். அப்போ அது தயாராகும். அது நடக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ மனிதன் ஆசையை ஒழிக்க தியானத்துக்கு வந்தான். தியானத்துலேயும் ஆசையாகி போனான். இதுதான் விஷயம். ஆசையை ஒழிக்கிறதுக்காக தான் என்னடா இந்த மனம் இப்படி பைத்தியமாக வேலை செய்தே, குழப்பமாக இருக்கேன்னு தியானம் பண்ண வந்தான். அப்போ தியானமே ஆசையாகி குருவாகணும், அதாகணும், மந்திரம் பண்ணணும், நான் சொன்னது நடக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும், என்னை பார்க்குறவங்க கும்பணும், அப்படி மாதிரி ஆயிட்டாங்க. எனக்கு அந்த காட்சி தெரியுது, இந்த காட்சி தெரியுதுன்னா அப்படி ஆசையாக போயிட்டான். இதில் பிரச்சனை. இது இப்படி இருக்கக்கூடாது. அந்த தியானத்தில் நீங்களே முழுமையாகிறீங்கன்னா எப்படின்னா, ஒன்றும் இல்லாமல் வெத்திடம் புத்தர் சொன்ன மாதிரி அந்த நிர்வாண நிலைங்கிறது தானாக தெரியும். கம்ப்ளீட் சேஞ்ச் பண்ணிடுவோம் உங்களை. தியானம் என்னன்னா, நாங்கள் கொடுத்துட்றேன் ஒரு தியானத்தை அப்படின்னா, அது பல வருஷம் கூட ஆகும். அது உங்களை சுத்தம் பண்ணாமல் விடவே விடாது. அதுக்கு ஆளெல்லாம் நாளெலாம் தேவை கிடையாது. இப்போ என்கிட்ட ஒன்று கொடுத்தான், எவனே தெரியாது, உருவம் இல்லாமல் ஒருத்தன் கொடுத்தான். ஒன்று ஒன்றா வீசினான். செருப்பை தூக்கி வீசினான், நான்வெஜ்ஜை தூக்கி வீசினான், என்கிட்ட இருந்த கெட்ட பழக்கத்தை தூக்கி வீசினான், எல்லாத்தையும் தூக்கி வீசினான் இயற்கையாக. அப்போ உடலில் ஒவ்வொரு கட்டத்துக்கான ஒவ்வொரு பருவ மாற்றத்தை நம்ம சந்தித்தோம். காலில் இருக்கிற நரம்புகளுடைய தன்மை, விரல்களில் இருக்கிற நரம்புகளோட தன்மை, உடலில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு பார்ட்டாக என்னென்ன மாதிரி எதாவது தன்மையில் வேலை செய்யும். இந்த இடத்துக்குள்ளே சக்கரன்னு சொல்கிறதுல இந்த இடத்துக்குள்ளே எந்தெந்த கோயில் கனெக்ட் ஆகும், எந்தெந்த அலைவரிசை, எந்தெந்த காட்சி எல்லாம் கிடைக்கும். இப்போ மனிதன் இந்த தொப்புள் உடைய கொடிக்கும் மனிதனுக்கு என்ன இருக்குன்னா, அந்த பிறப்போட ரகசியம் அங்கே இருக்குது. அப்போ மனிதனுக்கும் அந்த தொப்புள் கொடியில் இருக்கிற அந்த சக்கரத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிற இடமா இருக்குது. அப்போ அந்த இடத்த தியானத்தில் ஒரு மையமாக ஒரு இடத்த வைக்கிறான். அப்போ கீழே இடுப்பில் அந்த பகுதியில் ஆசனம் ஆகிக்கிட்ட இருக்கிற அந்த நரம்பு இயற்கையாக விழிச்சா என்ன வேலை செய்யும்? செயற்கையாக தானாக தெரியாமல் விழிச்சிட்டா கூட அது ஓகே. ஆனால் அது செயற்கையாக விழிக்க வச்சா அது என்னென்ன விளைவுகள்லாம் பண்ணும். இப்போ இதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்கு. இதெல்லாம் கண்டறிந்து அப்போ எனக்கு என்னன்னா, நான் எப்படி ரெடி ஆனேன்னா, நான் ரெடி ஆகலை, நான் பண்ண தியானம் என்னை ரெடி பண்ணுச்சு. அது என்னன்னா, அதுதான் சிவன், அதுதான் வாசி. அது உருவம் கிடையாது, ஆனால் பர்ஃபெக்டாக வழி நடத்துனுச்சு. 5 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 9 மணி நேரம், நாளுக்கணக்காக மணிக்கணக்காலாம் எல்லாம் பல இடங்களில் தியானத்தில் உட்கார வச்சிடும். அப்போ அந்த தியானத்தில் அங்கே ஆள் இருக்காது, பாதுகாப்பு. இப்போ ஒருத்தன் குறுக்க தியானத்தை கூட கலைச்சிடலாம். கலைக்க விடாமல் பாதுகாப்பு யார் கொடுப்பா? நான் ஒரு ஆளை வாட்ச்மேனையாக போட்டு உட்கார முடியும்? அப்போ அந்த தியானம், அப்போ உடல் பல செட்பேக் ஆகும்போது போய் நான் மருத்துவரை நாடலையே. அப்போ தியானத்தில் எனக்கு சில காட்சி வருது டவுட்டுக்கு, இப்போ சக நண்பனை போய் நாடலையே. அப்போ அந்த உயர்ந்தது எதுனா, அந்த சூட்சமங்கிற குரு அவ்வளோ உயர்ந்தவர். இதுதான் அந்த உலகத்திலே எதுன்னா, ஒரு தனி மனிதனுக்கு தெரியலை. தியானந்தான் குருங்கிறத தெரியாமல் ஒரு உருவந்தான் குருன்னு நினைக்கிறான். நீ பண்ணுற தியானந்தான் குரு. அது உன்னை மாற்றும், அது உன்னை நல்வழிப்படுத்தும். அது நல்வழிப்படுத்துறதுக்குள்ள நீ மாறி போயிடுற, அவ்வளோதான் விஷயம். அப்புறம் நல்வழிப்படுத்தாத தியானத்தை பிடிச்சிக்கிட்டு சாபம் வாங்கினவன், சாபம் பெற்றவன் எழுதிய புத்தகம், அவன் கொடுக்குற தியானத்தை பண்ணிக்கிட்டு இருந்தனா நீ எப்படி தேருவ? நீ எப்படி மாறுவ? அப்போ தியாகமும் உண்மையான இறை தேடுதல் இருந்தால்
சாபம் பெற்றவனா, நீயே சாபமானவன், நானே சாபமானவன், நானே என்ன பண்ணுறேன், பல சாபங்கள், எனக்கு பல ப்ராப்ளங்கள். அப்போ எனக்கு செட்பேக் ஆகுது, இந்த ப்ராப்ளம் ஆகுது. அவர் என்ன சொல்கிறாரு, சாபம் வந்து உனக்கு இல்லை, எல்லாருக்கும் சாபம் வரும், அது இயற்கை, அது சாதாரண விஷயம். அதை போய் நீ போய் பலவீனமாக நினச்சிக்காத. கர்மாங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். என்னோட தியானம் எனக்கு கற்றுக் கொடுத்தது. சாபம்ங்கிறதும் சாதாரண விஷயம். அதை எப்படி சரி செய்யணுங்கிறத இந்த தியானம் உனக்கு சொல்லும். இப்போ நீ என்ன பண்ணணும், இந்த இடத்துல உட்காந்துட்டே இரு. கொஞ்ச நாள் கழித்து உனக்கு அந்த இடத்துல உட்கார்றதுக்கு உன் தியானத்தை மேற்கொள்ள முடியாமல் தடை வருது. அப்போ அதுக்கு என்ன காரணம், ஒரு சாபம். அப்போ நேராக கிளம்பிப்போ, போய் அந்த அகத்தியர் ஃபால்ஸில் அந்த நதியில் குளி, வா. தொடர்ந்து ஒரு சில நாட்கள் வந்து குறிப்புகள் அது தானாக தியானத்தில் வரும். குளிச்சுட்டு வந்துக்கிட்டே இரு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தியானம் மேற்கொள்ளும், அது தானாக மாறும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற, ஒரு நாள் இந்த செயலுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் காசிக்கு போ, கங்கையில் போய் குளி. அங்கே சில நாள் சில குறிப்பு படி இரு. அங்கே யாரோடையும் உரையாடாத, யாரோடையும் உறவு வச்சுக்காத, எதுவும் செய்யாத, எந்த சடங்கு சம்பிரதாயம் செய்யாத. சரியாக எந்த வேலைக்கு போனோமோ அந்த வேலையை மட்டும் செய். அப்போ அதில் இருக்கும்போது அப்போ அந்த செயல்லேருந்து விடுபடுறோம். அந்த செயல்லேருந்து விடுபடுறோம்னா அந்த தியானத்துக்கு இருந்த அடப்பு, தடைகள், அந்த மனக்குழப்பம், அந்த ப்ராப்ளம், அந்த உடலோட விஷயங்கள்லாம் அப்படியே விளக்குது. அதை நம்மளால் அப்படியே பார்க்க முடியும். அப்போ ஒரு புது கதவு ஓப்பன் ஆகும். இதெல்லாம் யாரும் வழி நடத்தலை, யாரும் பக்கத்தில் வந்து சொல்லலை. ஆனால் இதெல்லாம் தானாக ஒருத்தர் வழி நடத்தினா, ஒருத்தர் கையை பிடிச்சி வழி காட்டினா எப்படி இருக்கும், அதுதான் இது. அப்போ இறைவன் என்பது அருகாமையிலே இருக்கிறான், 100% அருகாமையில் இருக்கிறான். அந்த தியாகமும் அந்த உண்மையும் ஒருத்தன் பிடிச்சிட்டான்னா, என்னை விட்டுருங்க, நிஜம் அப்படிங்கிறது உருவம் இல்லாததான், அதுதான் நிஜம். அது வழி நடத்தும். அது ஒரு உபதேசம், குருவோட உபதேசம். ஒரு தியானங்கிறது அதுக்குள்ள ஒரு குரு இருக்கிறார், ஒரு பவர்ஃபுல்லான குரு இருக்கிறார். அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டா அது வேற மாதிரி மாற்றிடும். ஒரு சாபம் பெற்ற எழுத்தையோ ஒரு குருநாதருடைய தியானத்தையோ நீ பண்ணினா கூட அதுலேருந்து விடுபட்டு வர்றதுக்கு உன்னோடைய தியாகம், உன்னுடைய உண்மைத்தன்மை, உன்னுடைய இறை தேடுதலில் தானாக அதை கீழே உழுவ வச்சிரும். ஏன்னா சில ஆண்டுகள் நீ சாபம் பெற்றவன்ட்டு இருந்து அந்த தியானத்தையும் பெறணும்னு உனக்கு சாபம் இருக்கு, அதை மாற்ற முடியாது. இப்போ நான் மனிதனாக பிறந்தேன், லோல் படணும், லொங்கு படணுங்கிறது சாபம். அந்த லோல் பட்டுட்டு 10 வருஷம் கழித்து, 12 வருஷம் கழித்து இறை சந்திப்பு நிகழுங்கிறதும் ஒரு செயல். அதுக்கு தயார்படுத்துறது தான் இந்த லோல் படுறது, அதுதான். அப்போ நம்ம கர்மாவை போய் பெரும் ஒரு ஜோசியர்கிட்ட உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி கழிக்க முடியாது, ஒரு வேத விற்பனர்கிட்ட உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி கழிக்க முடியாது. அதான் இறை செயல். அது ரொம்ப முக்கியமான செயல் வடிவம். இது எந்த மாதிரி உங்களுக்கு இதை இன்டென்ஸாக புரியும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஞானியுமே இப்படி தான் ஒரு செயல் வடிவம் பண்ணியிருக்கிறான். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ராமகிருஷ்ணர் பவர்ஃபுல்லான குருநாதர், விவேகானந்தருக்கு எல்லா விஷயமும் கொடுத்தாரு, நார்த்தில் அவர் இருக்கிறார். இங்கே கன்னியாகுமரியை அவருக்கு எப்படி காட்டப்படுது? விவேகானந்தருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாறைன்னா அந்த பாறைக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி அதை கருவாடு காய வச்சுக்கிட்டு இருந்த பாறை. மக்கள் அதை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, கருவாடு காய வைக்க சாராயத்தை குடிச்சிட்டு பாறையில் படுத்து கிடக்க, இந்த வலையை கொசு வலையை காய வைப்பாங்க. இதுதான் அங்கே. வேற என்ன இருந்துச்சு? அதில் பார்வதியோட விஷயம் இருந்துச்சா? இல்லை அங்கே என்ன இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது, எந்த செயலும் கிடையாது. அப்போ அவருக்குள்ள இன்டென்ஸ் அந்த பாறைக்குள்ள ஒரு சிக்னல் காட்டப்படுது. அப்போ அந்த பாறைக்கிட்ட போய் அவர் எதை பெறணுமோ அதை பெறுறாரு. நான் சொன்னேன்ல, காவிரி கரையில் பிறந்தனா திருப்பரங்குன்றத்தில் உட்கார்ந்தாதான் ஒரு விஷயத்தை பெற முடியும். அது தியானங்கிறது இயற்கையாக நிகழும், செயற்கையாக கிடையாது. செயற்கையாங்கிறது என்னன்னா, ஒரு பரிகாரம் சொல்கிறதெல்லாம் செயற்கையாக மாறுது. அதே விஷயம் நீ உண்மையாக இருந்தனா, உன்னுடைய காலகட்டத்தில் சனி திசையில் உனக்கு ப்ராப்ளம்னா, உனக்கு சூட்சமத்திலேயே ஏதோ ஒரு வடிவத்தில் ஒன்று அறியாமலேயே நான் வந்து திருநள்ளாருக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன். ஒன்று அறியாமலே நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். இதுக்கு ஒரு 150 ரூபா ஃபீஸ் கொடுத்து ஒருத்தன் சொல்லி போக வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? அங்கே சொல்லி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா, அது நடந்துடும் அப்படின்னு முழு கவனம் நீ சனீஸ்வரனை விட்டுற, பிரச்சனையே தான் மைண்டில் வச்சுக்கிற.
அங்கே வேறு மாதிரி ஒரு வடிவத்துக்குள்ளே போயிடுது. அதுதான் ரொம்ப ஒரு சூழலாக இருக்குது. அதை நீங்கள் எப்பயுமே அதை பார்த்துக்கணும். அப்போ அந்த விவேகானந்தருக்கு அந்த பாறைக்குள்ளே போனதுக்கப்புறம் அவருடைய லைஃபே சேஞ்ச். அப்போ ஒரு குருநாதர் லைவ்ல இருந்து தீட்சை கொடுத்தாரு. அதை தாண்டி அந்த பாறை வேற ஒரு வேலையை பண்ணுச்சு. இல்லை, ஞானம்ங்கிறத தாண்டி அந்த முழுமையான பணி செய்யறதுன்னு இருக்குல்ல. இப்போ 25% சக்தியோடு இருந்தார். ஒரு 75% சக்தி பெற்ற இடம் அது. அவர் பிறப்பாலே ஞானவான் தான், அது மறைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான் விஷயம். அவர் பிறவியிலே ஞான கலைஞன் தான். ஆமாம், அவர் ஞானத்துக்காக ஞான வேலைகளுக்காக தான் பிறந்தவர். ஆனால் அவர் யாருன்னு தெரியாமல் இருந்தபோது தெரியறதுக்கான வாய்ப்பை குழந்தையிலே நிறைய இன்சிடெண்ட்டுகள், கோஇன்சிடெண்ட்டுகள் நிறைய நடந்துச்சு. 4 வயசுலேயே அவருக்கு சமாதி நிலை வந்துச்சு. அவங்க தாயால் தந்தையாலெல்லாம் கண்டுபிடிக்க முடியலை. அவர் ரொம்ப அதிசயமாக அற்புதமான நிறைய வேலைகள்லாம் சிறு குழந்தையிலே அவர் காட்டியிருக்கிறார். அதெல்லாம் அவங்களால தாய் தந்தையால் உணர முடியலை. அவர் எத்தனையோ விஷயங்கள் மிராக்கள் பண்ணியிருக்கிறார். அடுத்தது ராமகிருஷ்ணர் அதை தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாரு. அப்பா கண்டுபிடிக்க முடியல, அம்மா கண்டுபிடிக்க முடியல, எந்த சாமியாருங்களும் கண்டுபிடிக்க முடியல. இவனுக்காக தான் நான் வந்திருக்கேன், அவன் என்னை பார்க்கணுங்கிறதா அந்த சூழல் அப்படிங்கிறத 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரால் கண்டுபிடிக்க முடியல, இவர் கண்டுபிடிச்சாரு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, எதை உணர்த்தினார்னா, நான் கண்டுபிடிச்சேன்ல அந்த மாதிரி நீ கண்டுபிடிக்கணும், பார்த்துக்க அப்படிங்கிறது தான் இதோட விஷயம். இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே யாராவது அந்த மாதிரி இருந்தால் நம்ம விட மாட்டோம். கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த மாதிரின்னு கூட வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி இல்லையா அப்படின்னு கூட நினச்சிட வேண்டாம். அப்போ அது என்னன்னா, அது தனியாக தெரியும். தனியாக தெரியும்னா இந்த அலைவரிசைக்குள்ளே தனியான ஒரு அலாரம் அடிக்கும். இந்த மாதிரி அது ஒன்று இருக்குது. அதுக்கு என்னன்னா, அதுக்கு இன்னும் கூடுதலாக நம்ம வேலை செய்யணும், அவ்வளோதான் விஷயம். அப்போ அவருக்கான அந்த முதல் வெள்ளோட்டத்தை ராமகிருஷ்ணர் அங்கே பண்ணிட்டார். அப்புறம் அந்த பாறை அவர் ஒட்டுமொத்தமாக அவர் என்ன வேலை செய்யணும், அவர் என்ன வேலைக்காக வந்தார், அவருடைய முழு டைவர்ட்லாம் கனவெல்லாம் எங்கே போயிடுச்சுன்னா, குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும், குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கணும், இந்த குழந்தைங்க பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி போயிட்டார். கான்செப்டாக அப்படி மாறிட்டார். அவர் ஒரு ஞானத்துக்கு, ஆன்மீகம், கடவுள் தேடுதல்லாம் தாண்டி இந்த கருணையாக போயிட்டார். அவர் இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்குள்ளே மாறிட்டார். அந்த மாதிரி மாற விடாமல் நீ எதற்காக வந்தேன்னு காட்டின இடம் கன்னியாகுமரி பாறை. அது கருணை எல்லாம் ஓகே, அதை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ வந்த வேலை என்ன, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணி என்னன்னா அதை கிளியராக தெரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் தான் அமெரிக்காவுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக அவர் முழு பணி செஞ்சதும் அங்கே போய் தான் அது நம்ம என்னென்னலாம் செய்ய போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டார். அவருக்கு முழு சார்ட்டும் வந்துருச்சு, என்னென்ன வேலை பார்க்க போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், எப்படி ட்ராவல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அவர் ஒரு கிளியராக ஒரு ஸ்ட்ரக்சர் அவருக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் அதுக்குள்ளே இருக்கிற ரகசியம். இப்போ இந்த இறைவனை நினைக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, நாம் நினைக்கிறதுனால இறைவன்கிட்ட போயிட முடியாது. அதோட ஒரு தொடர்பு வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கணும். இப்போ நான் தான் சொல்லிட்டேனே, 60 ஆண்டு காலமாக ஒரு சிவன் கோயில் போய் சிவன் கோயில் தனியாக, நீங்கள் தனியாக தானே நிற்கிறீங்க. அங்கே என்னன்னா, உங்களுக்கும் அதுக்கு உள்ள ஒரு தொடர்பே இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் மனைவியும் தொடர்புனா என்ன சொல்லுவீங்க? தாலி கட்டியிருக்க தொடர்பு, தாம்பத்தியத்தில் இருக்க தொடர்பு, வேறு என்ன தொடர்பு சொல்லுவீங்க? இப்போ உங்களுக்கு சிவனுக்கு என்ன தொடர்பு இருக்குது? எப்படி தொடர்பு வச்சுருக்கீங்க? வில்வம் போடுறதா, மாலை போடுறதா, என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது. அப்போ தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டால் இறைவனும் நீங்களும் பிரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு தியானத்துக்கும் ஒரு மனிதனுக்கும் தொடர்பு ஏற்பட மாட்டுது, இறைவனுக்கும் ஒரு மனிதனுக்கும் தொடர்பு ஏற்பட மாட்டுது. இந்த தொடர்பு சுவாசத்தால், மனதால், அவனுடைய உண்மைத்தன்மையால் அதை மட்டும்தான் உருவாக்க முடியும். சதா நினைக்க வேண்டாம். சதா நினப்பு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுவாக மாறுறதான் சதா நினப்பு. அது மாறும் இயற்கையாக, நாம் சதா மாற முடியாது. சதா மாறுறது அது இயற்கையாக நிகழ்ந்துடும். நாம் ஒரு இடத்த எப்படின்னா, ஒரு சாதாரணமாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறீங்க. இந்த சிவன் கோயில் எப்படி உருவானுச்சு, இந்த சிவலிங்கம் எப்படி உருவானுச்சு, இதை கண்டே பிடிச்சாகணும்னு தேடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும்.
அந்த இறைவனுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு கிடைக்கும். இதுதான் தொடர்பை ஏற்படுத்திக்கிறது. புரியுதுங்களா? இதுதான் முக்கியமான தொடர்பு. இப்போ நீங்கள் தேட போனது எதை தேட போனீங்கன்னா, வாழ்க்கைக்காக, உங்களோட ரகசியத்துக்காக தேட போனீங்க. அதை தான் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க 60 ஆண்டுகளா. ஒருத்தன் தியானம் பண்ணும்போது, இவர் யாருப்பா, உண்மையிலேயே தியானம் பண்ணுறவர் தானா, இல்லை சும்மா அப்படி சொல்கிறாரா அப்படின்னு காலை மாலை மத்தியானம் ஒருத்தன் தியானம் பண்ணி இவரை காட்டி கொடுறா பிரபஞ்சம், உண்மையிலே சிவன் காட்டி கொடுறா, இல்லை ஆதிசங்கரரை காட்டி கொடுறான்னு உட்காந்தா அப்போ என்ன ஆகும்னா, என்னுடைய அலைவரிசை நிஜமாக இருக்கா எப்படி இருக்குங்கிறத சில நாட்கள்லேயே அவனுக்கு தெரிய தொடங்கிடும். அப்போ என்னன்னா, இது சம்பந்தமாக பல பாதை ஓப்பன் ஆகும். அந்த பாதையில் ஒன்று ஒன்றா இவன் போகும்போது இவனுக்கும் கடவுளுக்கும் ஒரு தொடர்பு கிடைக்கும். இதுதான் விஷயம். இதை வந்து முக்கியமாக நம்ம செய்யறது இல்லை. அதுதான் அதுக்குள்ள இருக்கிற வடிவமா இருக்கு. அப்ப நம்ம போறது என்னன்னா, நான் ஒன்று நினைக்கிறேன், இந்த வீட்டில் சொல்ற மாதிரி தான், கண்ணே கனியே மணியே ஆஹா ஓஹோ அந்த மாதிரி நம்ம வீட்டு சிவன்கிட்ட போய் ஏதோ புலம்பிட்டு பாசத்தில் பேசிட்டு நமச்சிவாயான்னு சொல்லிட்டு வர்றதுனால தொடர்பு ஏற்படுத்திடாது. அருணகிரியா இருக்கட்டும், மாணிக்க வாசகராக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், விவேகானந்தருடைய புரிதல் என்னன்னா, கடவுளுக்கும் அவருக்கும் எப்படி கனெக்ஷன் கிடைச்சிச்சுன்னா, கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறானா இல்லையா, எப்படி இருக்கிறார், பார்க்க முடியுமா, இதுதான் அவரோட கொஸ்டின். அந்த தேடுதலில் அவரே கடவுளாகி போனார். அவ்வளோதான் விஷயம். இப்போ நம்ம அந்த ஆராய்ச்சியை தேடணும் போது அதிலிருந்து பல பாதைகள் கிடைக்கும். அப்போ நீங்கள் இறைவனுடைய தொடர்புக்குள்ள ஆயிருவீங்க. அப்போ ஒரு கோயிலை, சிவன் கோயில் என்னான்னு தேடினா 1000 சிவன் கோயிலுடைய பாதை ஓப்பன் ஆகும். அப்போ உங்களுக்கு புதையல் மாதிரி ஒன்று ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். அது சம்மந்தமாக புத்தகம், அது சம்மந்தமாக ஒருத்தன் வருவான், அது சம்மந்தமாக இன்னொருத்தன் வருவான். இப்படி நீங்கள் நகர்ந்து போய்கிட்டே இருப்பீங்க. இப்போ தியானத்துக்குள்ளேருந்து நாங்கள் எதை பெற்றோம் சொல்லுங்கள்? ஒரு தியானத்துக்குள்ளேருந்து எதை பெற்றோம்னா, நகர்ந்து எங்களை போக வச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிமிடமும் நகர்ந்து போ. நீ இதே பயணத்துக்குள்ள, இதே இதுக்குள்ள இருக்கிற, அங்க ஒரு மரம் இருக்கு பாரு, அங்கே போய் உட்காரு. அந்த மரத்துக்குள்ள உட்காந்து அந்த மரத்துக்குள்ள பெரும் அதிசயம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வியப்பா இருக்கு, எவ்வளவு அதிசயமா இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்போ நம்ம வெறுமுனையே கடவுளை கும்பிட்றோம், கடவுளை நேசிக்கிறோம், திருவாசகத்தை படிக்கிறோம், ஆனால் திடீர்னு செத்து போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? இதுதான் அந்த தொடர்புகள் ஏற்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ வெறுமுனையாக என்னுடைய ப்ரொஃபைலை படிக்கிறது என்ன தேன்னா கிடையாது. என்ன தியானத்தில் நீங்கள் உண்மையாக பல தியானம் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில். இது உண்மையான தியானமான உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுக்கு என்னன்னா, நீங்கள் தியானம் பண்ண டபார்னு ஒடியாந்துடுறீங்க. இவன் உண்மையானவனான்னு கண்டுபிடிக்க 2 மாதம் டைம் எடுத்துக்கோங்க. 2 மாதம் தியானம் பண்ணுங்க, கண்டுபிடிங்க. இறைவா காட்டி கொடுறா, இவன் உண்மையான தியானம் பண்ணுறவன் தானா, இவன் தியானம் உண்மையான தியானமானியா? யாரு கேட்டிருக்கா? யார் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கா? யார் இந்த தேடுதலை பண்ணியிருக்கா? யாரும் கிடையாது. எவனோ ஒரு நடிகர் போய் நின்றுட்டான், எவனோ ஒரு மத்திய அமைச்சர் போய் நின்றுட்டானா உடனே அவன் தியானம் சில்வர் ஜூப்ளி தியானம் ஆயிருமா? பயங்கரமான தியானம் ஆயிருமா? கீதைக்கு யார் வேணாலும் நமக்கு விளக்குறை எழுதலாம், எழுதிட்டா உடனே கிருஷ்ணன் அவன் பார்த்துருவானா? ராமனுக்கு மகாபாரதத்துக்கு 10 வாட்டி புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு பட்டிமன்றத்தில் உட்காந்து பேசினா அவன் ராமனை பார்த்துருவானா? இந்தியாவில் நான் சவாலாக சொல்கிறேன், ராமன் எப்படி வடிவத்தில் இருக்கிறான்னு மட்டும் சொல்ல சொல்லுங்கள். இந்தியாவில் யாரையாவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்கள். அது மாதிரி ராமனை கண்டவன் எவனாவது ராமனை கண்டான் அப்படின்னு எவனையாவது சொல்ல சொல்லுங்கள். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். பார்க்க முடியாது. அது பார்க்கறதுக்கு தேடுதல் இருந்தால் தான் பார்க்க முடியும். ராமாயணத்தை படிச்சுட்டா ராமன் நின்ற மாட்டான். புரியுதுங்களா? கடவுள் என்னன்னா, அது வெற்றிடம்னு சொல்கிறாங்களே, சாதாரண வெற்றிடம் இல்லை, போக போக போய்கிட்டே இருக்குது. அதை நகர்த்தி கூட்டிகிட்டு போகிறான். எத்தனையோ செயல்களை நமக்கு காட்டி கொடுக்குறான். வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு சூழல்களை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இறைவன் என்பது நீங்கள் நினைக்கிற வடிவத்தில் இல்லை. அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். சும்மா வான் கலக்க முடியாது மாணிக்கவாசகன்லாம். அப்போ வான் கலக்கிறான்னா எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கிறான்னு பாருங்க.
அந்த வேலை தான் வான் கலக்க முடியும். இல்லைன்னா வான்லாம் கலக்க முடியாது. வான் கலந்தான்னு வேணா நம்ம நெத்தியில வேணா எழுதி ஓட்டிட்டு படுத்துக்கலாம். அவ்வளவுதான் விஷயம். அப்ப அது வேணும். ஒரு துறவியா பொறுத்த அளவுக்கு எதன்னா கடவுளை ஆராய்ச்சி பண்ணி தேடுறான், போறான், இந்தியா முழுக்க போறான், அலையிறான். அப்ப அங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸை அவன் சந்திக்கிறான். இதுதான் உண்மைத்தன்மை. அப்போ ஒரு குரு என்பதை அதை நாம் அவர் சரியானதானு முதல்ல தேடி அதை ஒரு நல்ல ஆய்வு பண்ணி கண்டறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட வரணும். நம்ம ஒன்றும் கட்சி தலைவர் கிடையாதுல்ல, பார்த்தோன்னே பிடிச்சி போகிறதுக்கு. முதல்ல ஒரு உடல் சம்பந்தமாக தியானம் சம்பந்தமாக பண்ண போகிறோம்னா இந்த பிரபஞ்சத்திலேருந்து கொடுக்கப்பட்ட தியானமா, இறைவனால் பெற்ற தியானமா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்க்கணும்ல. அதானே முக்கியம், அதானே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்களே சொல்லுங்க, வேத விற்பனர்கள் படித்த அத்தனை பேரும் கருவறையில தான் நிற்கிறாங்க. மீனாட்சி அம்மன் கோவில்லையோ மீனாட்சி அம்மன் பற்றியோ அவங்களால உள்ள இருக்கிற அந்த டெப்தான விஷயத்த பார்க்க முடியாது. ஏன்னா பார்க்க முடியாதுங்கிறதுக்கு காரணம் அவங்க அதுக்கு தயாரா இல்லை, அவங்க தேடலை. அவங்க தேடி இருந்தாங்கன்னா அவங்க வேதம் மந்திரம் அந்த கருவறையில நிற்க மாட்டாங்க. அவங்க வேற மாதிரி இருந்திருப்பாங்க, கீவுல நின்று புளி சாதம் வாங்கியிருப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப தேடப்பட்ட ஞானி எல்லாம் எப்படி இருந்தான்? பரதேசி ஆனான். பரதேசியாவும் சந்திக்கணும், இந்த தியாகத்தை சந்திக்கணும். திருவடை பிச்சை எடுக்கணும். இறைவனை பார்க்கணும்னா எல்லா வடிவத்துக்குள்ளேயும் பல ரூட்டுகளை கொடுப்பான். யாருக்கு நம்ம பாட்டில் ஸ்டைலாக கோட்டை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டே கடவுளை அடைஞ்சிடலான்னா எப்படி, என்ன பண்ண முடியும்? ஒரு 10 நாள் நிர்வாணமாக கூட தலைய விடுவான். நீங்க என்ன தயாரா இருப்பீங்களா? சும்மா கிடையாது. இதெல்லாம் உண்மையே சொல்றேன். இது இருக்குல்ல, அவ்வளவுதான். நமக்கு நம்ம என்ன வடிவத்துக்குள்ள இருந்து தேடுறோமோ, என்ன வடிவத்திலிருந்து பார்க்குறோமோ அதுதான் காட்சியா கிடைக்கும். நீங்க தேடுறது, நீங்க பார்க்கறது. இப்ப நீங்க என்னென்ன வடிவத்திலிருந்து தேடி இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்க கண்டு கழிக்கிறீங்க, அதெல்லாம் அனுபவிக்கிறீங்க. இப்ப நான் என்ன வடிவத்திலேருந்து தேடுறேனோ அதெல்லாம் நான் கண்டு கழித்திருக்கேன், நான் பார்க்கறேன். இதான் உங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வேறுபாடு. நீங்க டெப்தா உள்ள இறங்கி அது மாதிரி பண்ணும்போது நாளைக்கு அதே மாதிரி ஒரு செயல்கள் உங்களுக்கான மாறுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க போகுது. அவ்வளவுதான். இது இன்னமும் தியானம் ஒரு குருவே தேவையில்லை. தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பதஞ்சலினா யாரு? பாம்பு. அந்த பாம்பு இவ்வளவு பெரிய யோக சூத்திரத்தை எப்படி எழுத முடியும் சொல்லுங்க? பாம்பை கண்டா நம்ம ஓடி போயிடுறோம். ஒரு பாம்பு எப்படி இவ்வளவு யோக சூத்திரத்தை எழுத முடியும்? இதை யாரு விளக்குவா? இது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இது எப்படி நிகழ்ந்திருக்கும்? அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? யோக சூத்திரத்தை படிக்க கூடாது. பாம்பு எப்படி எழுதுனுச்சு, பதஞ்சலி எங்க இருக்கிறான் அப்படின்னு தேடுனா அது என்ன எப்படி காட்டி கொடுக்கணுமோ அது காட்டி கொடுக்கும். நீங்க தேடுங்க, அது உங்களுக்கு ஒரு ரூட்டு காட்டுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க.